நான் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு ப்ரொஃபஸர் என்னை பார்த்து கேட்டாங்க, ஏன்டா நீலாம் 12th படித்து தான் பாஸ் பண்ணியா, எப்படி தான் இந்த காலேஜுக்கு வந்த, ஒரு சிம்பிளான இது கூட உனக்கு போட தெரிலன்ற மாதிரி கேட்டாங்க. அது எல்லாரும் முன்னாடி கேட்டாங்க. எனக்கு செம்ம அசிங்கமாக போயிடுச்சு. ஓகே, இதை நம்ம சேலஞ்சாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா படித்து கேட் எக்ஸாமே கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அவங்க முன்னாடியே போய் நிற்கிறேன். இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களே, நான் வந்து கேட் எக்ஸாமே கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு சொன்னாங்க. ஏன்டா நான் சொன்னன்றதுக்காக படித்த உனக்காக போடுறேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த செகண்ட் அட்டி கெத்தாக இருந்துச்சு. அவங்க முன்னாடி ஹீரோ மாதிரி நடந்து போயிட்டு இந்த மாதிரி காமிச்சிட்டு வந்தது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தேன். அவங்க சும்மா தான் சொன்னாங்க, நம்ம அது ரொம்ப ஹார்டாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதை ஹார்டாக எடுத்துக்கிட்டு நான் பாசிட்டிவான வேலை தான் ரிப்ளை பண்ணேன். ஆனால் நிறைய பேர் ஹார்டாக எடுத்துக்கிட்டு அதை நெகட்டிவான வேலை ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருவேன்னா, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும். உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு நீங்கள் ஒர்க்கை போட்டாலே அதுக்கான ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். வேறு யாராச்சும் சொன்னாங்கன்றதுக்காக எதையும் ப்ரூவ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ப்ரூவ் பண்ணாலும் தப்பு இல்லை. பட் இஃப் இட் இஸ் இன் அ பாசிட்டிவ் வே, இட் இஸ் எ வெரி குட். உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.